2024ல் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிள் ஆயிட்டுங்க. உங்ககிட்ட ஒரு இன்னோவேட்டிவான ஐடியா இருந்தாலே போதும், உங்களுடைய வீட்டிலேருந்தே உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிட்டு. நீங்க ஒரு சின்ன அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறது மூலியமா, உங்களுடைய பொருளை டைரக்ட்டா கஸ்டமருக்கே எடுத்துட்டு போய் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லீஷியஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் ப்ராடக்ட் அதாவது கறி, கோழி, மீன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டைரக்ட்டா கஸ்டமருக்கே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு போய் குடுக்குற மாதிரியான பிளான்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நல்லா சக்ஸஸா போயிட்டுருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, அந்த Zomato, Uberன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா, ஓர்சி பால்கேர்னி அப்படிங்கிற இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிஸ்னஸ்? அது மூலியமா நம்மளுக்கு என்ன பயன்? அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மேற்கொண்டு உங்களுக்கு பிஸ்னஸ், ஃபினான்ஸ் சம்மந்தமான தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது இப்போ வெளிநாட்டில இருக்கக்கூடியவங்கலாம் நம்மளுடைய இந்தியன் மேரேஜை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி நம்ம போய்ட்டு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட வெப்சைட் தான் இது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில வந்து இப்போ ஒருத்தவங்க மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னா, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுடைய வெட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுக்கு 3 நாள் மேரேஜ் நடக்கும். அதாவது 3 நாள் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் மெஹந்தி ஃபங்க்ஷன், டான்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நடக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க, அதாவது இப்போ அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, இவர் வந்து இந்த மேரேஜ் அட்டெண்ட் பண்ணணும்னு நினச்சா 250, அதாவது ஒரு பர் ஹெட்டுக்கு இப்போ 2 பேர் வராங்க அப்படின்னா மொத்தமாக $500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ 250 அப்படின்னா நம்ம ஊருக்கு அசகத்தில் $20,000 வரும். ஸோ இப்போ 2 பேர் வராங்க அப்படின்னா ஒரு $40,000 பே பண்ணி நம்ம கல்யாணத்தை வந்து அவங்க பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அவங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணத்துக்கு வந்து நம்ம கூட இருந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் என்ன, நம்மளுடைய கல்யாணம் எப்படி நடக்குது அப்படி எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பே பண்ணுறாங்க தெரியுமா, ஒரு $250 பர் ஹெட்டுக்கு. ஸோ அதில் ஒரு கமிஷனை இந்த வெப்சைட்காரங்க பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு மீதி அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு வருமானம் வருது மட்டும் இல்லாமல் நம்ம கல்யாணம் மூலியமா, ஸோ அவங்க வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்களும் வந்து நம்மளுடைய வெட்டிங்கை நல்லா பார்த்துட்டு சிறப்பாக போவாங்க. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் பிஸ்னஸ் மாடல். ஸோ சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி, அது மூலியமா ஒரு வெளிநாட்டை வர இங்கே கொண்டு வந்து நம்ம கல்யாணத்தை பார்க்க வச்சு, அது மூலியமா பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனும் அவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்னோவேட்டிவ் ஐடியா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கூட, நீங்கள் கூட ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட் மாரி கிரியேட் பண்ணி உங்களால் டைரெக்டாக உங்களுக்கு கஸ்டமரை ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது டெவலப் ஆகிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மள பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல்னா ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும்.